ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இந்த வீடியோவில் சைட் டிஷ் ஸ்பெஷலாக தக்காளி சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தக்காளி சாம்பார் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் மெத்தட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்மே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அந்த 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 1, தக்காளி 3லேருந்து 4, சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கலாம், பெருசாக இருந்தால் 3 எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 3 எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இதை மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கடுகு தாளிச்சிட்டு உளுந்து, அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதும் இதில் வந்து தக்காளி சேர்க்கணும். இந்த தக்காளி சேர்க்கறதுல தான் வந்து இது 2 டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து நான் இப்போ தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வதங்குற அளவுக்கு நம்ம வந்து இதை வதக்கிக்கணும். இப்போ இந்த தக்காளி வதங்கும் போதே இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இது நல்லா மசிஞ்சு இந்த தக்காளி வந்து நல்லா வெந்து ஒரு மாதிரி கூலாகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கூலாகிற அளவுக்கு இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் இந்த தக்காளி சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இப்படி பண்ணுறது. வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு இந்த அளவுக்கு கூலாக மசித்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து நம்ம மசாலா அரைச்சி ஊற்றுறது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இப்போ இந்த செகண்ட் மெத்தடில் வந்து நம்ம தக்காளியை ஆட் பண்ணும்போது அதை அப்படியே ஆட் பண்ணாமல் அதை வந்து வேக வச்சு நம்ம ஆட் பண்ணணும். மற்றபடி இந்த வெங்காயம் வதக்கிறது, மசாலா இது பண்ணுறது எல்லாமே வந்து ப்ராசஸ் வந்து சேம் தான். இப்போ இந்த செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த செகண்ட் மெத்தடுக்கு நான் தேவையான அளவு தக்காளியை வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த கட் பண்ண தக்காளியை சேர்த்துட்டு நல்லா இதை வேக விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வேகணும். இது வெந்து ஆறுனதும் இதோட தோலை உரிச்சிட்டு தக்காளியை மட்டும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இந்த தக்காளியை வெந்து நம்ம தோல் உரிச்சிட்டனால இதை வந்து கரண்டியில் கூட மசிச்சு நம்ம ஈஸியாக இதில் சேர்த்துக்கலாம். நல்லாவே மசிஞ்சிரும். இப்போ இந்த அரைச்ச தக்காளி வந்து வெங்காயம் வதக்கிட்டு அதோட சேர்த்துட்டு அதோட இன்னொரு 1 டம்ளர் தண்ணி கூட ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் நேரம் கொதித்ததும் இதில் வந்து மசாலா அரைச்சி ஊற்றிடலாம். மசாலாவுக்கு வந்து 2 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, இது 3 நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து கொதிக்கிற சாம்பாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை நல்லா ஊற்றி இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடும். ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட்டான மெத்தடுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நல்லா தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றி பாருங்கள். செகண்ட் மெத்தட் இந்த மாதிரி தக்காளியை வேக வச்சு அதை வந்து பிளெண்ட் பண்ணி போட்டு பாருங்கள். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப திக்காகவும் இருக்கும் சாம்பார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஸ்நேகிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.